ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சாய் சரித்திரத்தில் 3 4 பாகம் ரெண்டையும் சேர்த்து பார்க்கலாம். கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் ரெண்டையும் கம்பைன் பண்ணுறேன். லாஸ்ட்டு எபிசோடில் பார்த்தீங்கன்னா சாய் சரித்திரத்தில் என்ன நடந்ததுன்னா, ஹேமத் பண்ட் அப்படிங்கிறது யார், அவர் எப்படி இந்த புக்கு எழுத ஆரம்பித்தார் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஒரு நார்மலான ஒரு பர்சன் ஒரு புக் எழுதுறதுங்கிறது நம்ம அந்த விஷயத்துங்களை பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் ஒரு விஷயத்தை நம்ம எழுதவே முடியும் இல்லையா? ஸோ அவர் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது பாபா இல்லை, நான் அந்த சக்தியை உனக்கு தரேன், நானே உன்னோட ரூபத்தில் ஐ வில் யூஸ் யூ ஆஸ் அ டூல் ஒரு கருவி மாதிரி நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு மூலிமா நான் என்னோடய லீலைகளை எல்லாமே உலகத்துக்கு தெரிவிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அவர் சாப்டர்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா லீலைகள் எல்லாமே அழகாக சொல்லியிருப்பார். இந்த 3வது எபிசோடில் பார்த்திங்கன்னா தெளிவாக ஒரு 2-3 பேராஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சாய்பாபா அவ்வளவு அழகாக இந்த லீலைகள் படிக்கும்போது, இந்த சரித்திரத்தை படிக்கும்போது என்ன நடக்கும், பக்தர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தெளிவாக சொல்லியிருப்பார். யார் படிக்கிறாங்களோ, யார் அந்த படித்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்களோ, அதே மாதிரி என்ன கேட்குறாங்களோ, இந்த சாய்ச்சரித்திரம் கேட்குறாங்களோ, கேட்ட விஷயங்களை பாடுறாங்களோ, இந்த மாதிரி பண்ணுறவங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க, எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறுவாங்க. எந்த ஒரு கஷ்டங்கள் அவங்க வாழ்க்கையில் இருந்தாலும் விலகிரும், அவங்களுக்கு எந்த வித வியாதிகள் இருந்தாலும் விலகிரும். அவங்க துக்கம் ஏதாவது ஒரு விஷயமான கஷ்டங்கள், ஒரு டெத் ஆஃப் இதில் இருக்கும்போதும் கூட இந்த சாய் சரித்திரம் அவங்களுக்கு காப்பாற்றும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பைபிளில் இருக்கக்கூடிய காட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய ப்ரொஃபஸர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் குரான்லேயும் நிறைய நிஜங்கள், நிஜ கதைகள், வாக்குறுதிகள், அல்லாஹ் சொன்ன வார்த்தைகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒன்று தான் நம்ம மனசில் வச்சுக்கணும், கடவுளுங்கிறது ஒன்று தான், சுப்ரீம் காட் இஸ் ஒன். அதை நம்ம எப்படி பார்க்குறோம், அவங்க எழுதுகிற வடிவங்கள், இப்போது அவங்க மக்களான நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு வித்தியாசமான ரூபத்தில் வந்திருக்காங்க. கிருஷ்ணர் அவதாரம், ராமர் அவதாரம், அதே மாதிரி மற்ற ரிலீஜியஸ்லேயும் அந்த மாதிரி வந்திருக்காங்க. ரிலீஜியஸுங்கிறது நம்ம பார்த்த வேறுபாடு தான். இந்த வேறுபாடுனால தான் மக்கள் வேறு விதமாக இருக்காங்க, ஒரு விதமாக வழிபடுறாங்க. ஆனால் எல்லாருமே பார்க்க வேண்டியது ஒரே விஷயம், காட் இஸ் ஒன். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், இப்போ எல்லா மதத்துலேயுமே நீங்கள் சொல்லியிருக்கிற உண்மையான விஷயங்கள் பார்த்திங்கன்னா, கடவுளை நம்புங்க, நம்பினவங்களை கைவிட மாட்டார், நல்லதையும் நினைங்க, நல்லதையும் நடக்கும், மற்றவங்களுக்கு எதுவும் தீமை செய்யாதீங்க. இதை தான் பேஸாக எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இது நம்மளுக்கு புரிஞ்சிட்டோம்னா யாருக்கும் சண்டையே வராது. இப்போ நம்ம ரிலீஜியஸ் பற்றி இல்லை, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா எல்லா வார்த்தைகளும் ஒரே மாதிரி இருக்காங்காட்டிக்கு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இப்படி எல்லா லீலைகளும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாபா ஒரு பெரிய வாக்குறுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அவரோட லீலைகள் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய டிவோட்டீஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு வேலை கொடுக்குறாரு, ஒருத்தருக்கும் ஒரு விதமான அசைன்மெண்ட் மனசுக்குள்ளே சாய்பாபா முதலையே எல்லாத்துக்குமே முடிவு செஞ்சு வச்சுருக்காரு. யார் யார் என்ன மாதிரி விஷயங்கள், யார் யாருக்கு உதவி செய்யணும், யார் வீடு கட்டணும், இல்லை ஒரு கோயில் அமைக்கணும், ஷிரடிக்கு பக்கத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே முதலே திட்டமிட்டு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அவரோட வார்த்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி தான். லைட் ஹவுஸில் இருக்கக்கூடிய வெளிச்சம் எப்படி கலங்கரை விளக்கமா இல்லையா, அந்த வெளிச்சம் எப்படி ஒரு மீனவர்களுக்கு அவ்வளோ ஒரு ஸோ எந்த ஒரு கடலுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அந்த இடத்துல அவங்க போகிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிற மாதிரி வாழ்க்கைங்கிற நம்மளுடைய ஒரு சலசலப்பான விஷயங்களில் கண்டிப்பாக பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே வரும்போது, சுற்றிலும் ஒரு பெரிய அலைகள் வீசும்போது நம்ம நேர் வழியாக போகணும், எந்த வழியாக போகணும், எந்த வழியாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக சாயப்பாவோட வார்த்தைகள் நம்மளுக்கு வேணும். அது சரித்திரத்தில் இருக்குது, நம்ம பார்க்கலாம். நீங்களும் படிங்க, ஒரு சாப்டரையும் படிங்க, ருசித்து படிங்க. ஒரு தடவை நீங்கள் படிக்கும்போது புது வித்தியாசமான உணர்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கும். அது சிப்பிக்குள் முத்து மாதிரி ஒரு தடவை ஒரு சிப்பிக்குள்ளே ஒரு முத்து, ஒரு முத்துமே யூனிக்குன்னு சொல்லுவாங்க. எங்களோட கடலில் இருக்கக்கூடிய அவ்வளோ சிப்பிக்களில் அத்தனை முத்துமே யூனிக், ஒன்றோட ஒன்று ஒப்பிடவே முடியாது, ரெண்டுமே சேம் கிடையாது. அந்த மாதிரி தான் உங்களோட அறிவு, உங்களுக்கு உண்டான ருசி, உங்களுக்கு உண்டான இது, அந்த வார்த்தைகளில் உங்களுக்கு கிடைக்கிறது இட் இஸ் யூனிக் ஃபார் யூ. உங்களுக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்காது. ஸோ படிங்க டைம் கிடச்சதுன்னா. இப்போது இவருடைய ஷிரடி சாய்பாபா எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், ஷிரடியில் இருக்கார், மகாராஷ்டிராவில் இருக்கார். ஸோ ஷிரடி எங்கே இருக்குது, மகாராஷ்டிராங்கிற ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அழகாக விரிவச்சிருப்பாங்க.
கடவுளோட நம்பிக்கையான வார்த்தைகள் எவ்வளவு நம்மளுக்கு உயிரோட்டமாக இருக்கும், அந்த வார்த்தைகளை நம்மளுக்கு படிக்க படிக்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருப்பார். இவர் ஹேமஸ்பன் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்து ரிட்டையர் ஆகியிருக்காரு. அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பென்ஷன் அமௌண்ட் வந்து வாழ்க்கை நடத்துறது கூட பத்தலை அப்படின்னு பாபா கிட்ட சொல்லும்போது, பாபா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது நீ செய், நான் வந்து உங்ககிட்ட வந்து இப்போ எதிர்பார்க்கறது எனக்கு ஒரு சேவகனாக இருந்து நான் சொல்கிற விஷயங்களை நீ எழுது, அதுக்கப்புறமா எது நடக்குதோ அது நல்லதே நடக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா ஹேமத் பண்டுக்கு ஒரு மறுபடியும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை கிடைக்கிது. ஆனால் அவர் வந்து அதுக்கு போகிறதில்ல. இதுவே வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே வந்து எழுதுறது, சாயப்பாவோட இருக்கிறதுனே அவரோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறாரு. ரோஹிலா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு மனசில் இருக்க வருத்தத்தை எல்லாமே வந்து சாயப்பா முன்னாடி அல்லாவை பற்றி ரொம்ப கதறி வந்துட்டு ப்ரே பண்ணுறாரு. ஸோ மக்களெல்லாம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சாயப்பா கிட்டே, இந்த மாதிரி ஒரு ரொம்ப சத்தம் போட்டு இது பண்ணுறாரு, எங்களால் வந்து எங்களோட வாழ்க்கையை நடத்த முடியலன்னு சொல்லும்போது தெளிவாக சாயப்பா சொல்லிடுறாரு, யார் வந்து கடவுளை வந்து அணுகிறான், அவன் வந்து கூப்பிடுறானோ அந்த வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியாது. அவனோட வேண்டுதல் அவன் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அவனை நிறுத்தணும்னு சொல்ல மாட்டேன். அந்த கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவனுடைய அல்லாவோட குரலுக்கு நான் வந்து அதை நிறுத்துன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஸோ வார்த்தைகள் எப்போவுமே நீங்கள் ப்ரே பண்ணுறது எப்படி வேணாலும் ப்ரே பண்ணலாம். அது வந்து இப்படி தான் ப்ரே பண்ணணுங்கிறது கிடையாது. அதுக்கு தடைகளும் யாருக்கும் பண்ணவும் முடியாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இதுக்கப்புறம் இவருடைய முழு ஃபிகரன், அதாவது அவருடைய ஸ்ட்ரக்சரை வந்து அழகாக வந்து காமிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு கஃபினி போட்டிருப்பார், அதுக்கப்புறம் ஒரு டர்பன் போட்டிருப்பார், ஒரு சின்ன துணி மாதிரி தலையில் கட்டியிருப்பார். டர்பன் மாதிரி இருக்காது, சின்ன துணி மாதிரி கட்டியிருப்பார். அப்புறம் பெரிய கஃபினி மாதிரி இருக்கும். எல்லோரும் பார்த்துருப்பீங்க சாயப்பாவோட பிக்சர்ஸு, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் கண்கள் தாங்க பவர்ஃபுல். அவர் கண்ணை பார்க்குறதுக்கே வந்துட்டு யாருனாலையும் முடியாது. அவர் கண்ணை பார்த்தா குறியிரும். யாருக்கு வந்து தைரியம் இருக்குது அவர் கண்ணை பார்க்குறது? எனக்கு வந்து அவரோட சிலையில் அவரோட கண்ணை பார்க்குறதுக்கே என்னால் முடியாது. என்னோடய மிரக்கல் இன்ஸ்டன்சஸ் கூட சொல்லியிருப்பேன் ஒரு தடவை. ஒரு மிரக்கல் நடந்ததுக்கப்புறம் அவர் பார்க்கும்போது அவ்வளோ வந்துட்டு பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த கண்ணை வந்து வெறும் கண்ணை மட்டுமே வந்து ஒரு சில இடத்துல கூட வச்சு கும்பிடுறவங்க கூட இருக்காங்க. ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா அவரோட கண் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து அந்த வார்த்தைகள் அந்த கண்ணு தான் பெருசாக இருந்தது. மற்றபடி அவர் வந்து எப்படி ஒரு நார்மலான ஒரு பர்சன், ஒரு ஏஜ்டான பர்சன், ரொம்ப வயசானவர், ஒரு நிலையான இதில் இருப்பார். அதாவது சமமான மனிதர், யாருக்கும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வையும் பார்க்காம அவரோட வாழ்க்கையில் அவரோட இதில் இருக்கிறவர். நான் வந்து உங்களுக்கு வர லீலைகளை சொல்கிறேன் அவரோட கேரக்டர் எப்படிங்கிறது. அவர் வந்து ரொம்ப கோவப்பட மாட்டார், ரொம்ப சைலண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் வந்து அப்பப்போ நிறையாவே கோவப்பட்டிருக்காரு. ஆனால் அந்த கோவத்துக்கு காரணம் என்னங்கிறது நம்மளுக்கு புரியாது, ஆனால் அவருக்கு புரியும். ஆனால் அவர் பாடுறது, மற்றவங்களோட சந்தோஷமாக பேசுகிறது, எப்போவுமே வந்துட்டு ஆரத்திகள், பஜனைகள், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் செய்ய மற்றவங்களுக்கு டிவோட்டீஸ்க்கு உள்ளாரையும் இதே மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு உணர்ச்சிகளை அவருக்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவர் இருந்த காலத்தில் இப்படி தான் வாழணும், இப்படி தான் வந்து தெய்வீகரமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப மனசுக்குள்ளே வந்துட்டு மற்ற டிவோட்டீஸ்க்குள்ளே வந்து பூத்தி இருக்கிறாரு. இப்போது ஷிரடி என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஷிரடி பாபா எப்படி இருப்பார்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு தடவையும் நீங்கள் இந்த சாப்டர்ஸை நீங்களாக படிக்கும்போது ஆழ்ந்து படிங்க. அதைத்தான் இவங்க வந்து இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சாப்டர் 3ல் நீங்கள் படிக்கிற வார்த்தைகளை ஆழ்ந்து படிங்க, அவசரப்பட்டு படிக்காதீங்க. அந்த சொல்கிற விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்ச விஷயத்த நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தமே கிடையாது. ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து நல்லா அமையுங்கிறது சத்தியவாக்காக வந்து சாப்டர் 3ல் சொல்லியிருப்பார். சாப்டர் 4ல் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு கிருஷ்ணபிரான், ராமபிரான் இவங்கெல்லாம் வந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து ஒரு தடவையும் வாழ்க்கையில் எப்போல்லாம் வந்து மனிதன் வந்து தன்னுடைய லைஃப்பில் நல்லா போகக்கூடிய லைஃப்பில் வந்து தடுமாறுறோன்னா அப்போ வந்து ஒரு குருன்னு ஒருத்தர், அது குருங்கிறது கடவுளோட அவதாரமாக வந்து பிறந்து நம்மளை வழி நடத்துகிறாரு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து எத்தனையோ குருக்களுடைய எக்ஸாம்பிள் சொல்லி, எத்தனையோ கதைகள் சொல்லி, இப்படியெல்லாம் தான் சாய்பாபா, சாயப்பாவும் அவரே தான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த கோதாவரி ரிவரை தாண்டினதுக்கப்புறமா அகமதாபாத் டிஸ்ட்ரிக்டில் மகாராஷ்டிராவில் ஷிரடி இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான். ஸோ அதை பற்றி நான் பெருசாக எதுவுமே விளக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ இவர் ஒரு சிப்புக்குள் முத்தணும்னு நான் சொல்லியிருக்கேன்.
இவரே ஒரு முத்தாக இருக்கும்போது எப்படி நம்ம வந்து இவரை சாய்பாபாவை நம்ம கும்பிடும்போது ஒரு முஸ்லீமாக பார்க்கலாமா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். இல்லை எந்த மாதிரி ஒரு இதில் இப்போ நம்ம ஒரு ஹிந்துவாக இருந்துட்டு அவர் எப்படி வந்து பார்க்க முடியும்? அவர் வந்து ஒரு முஸ்லீமாக ஃபக்கீராக இருக்கும்போது எப்படி வந்து அவருக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாமே வந்து நார்மலாக நடக்குது, நார்மலாக வந்து திருநீர் பூசுறது அந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கதையே இருக்குது. நான் அந்த கதையை தனியாகவே போட்டிருக்கேன். நான் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணலை, வேற ஒரு இடத்துல இருந்து அவருக்கு உண்டான நிஜமான கதையை எடுத்து போட்டிருக்கேன். அவர் வந்து ஒரு பிராமின் ஃபேமிலியில் பிறந்து அதுக்கப்புறமா ஒரு ஃபக்கீர்கிட்ட வளர்ந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அந்தணன்கிட்ட சேர்ந்து அந்த மாதிரி ஒரு இருக்கிறாரு. ஆனால் உண்மையில் பார்க்கும்போது சாயப்பாக்கு வந்துட்டு ஒரு ரிலீஜன் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் அவரை பார்த்து என்ன மாதிரி நினச்சி வழிபடுறீங்களோ அந்த மாதிரி அவர் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கிறார். நம்ம வந்து அவரை பார்க்கல. இப்போ வந்து நம்ம வழிபடும்போது சாய் சிலையை தான் நம்ம பார்த்து வழி கும்பிடுறோம். ஆனால் அந்த காலத்தில் சாய் அப்பாவே பார்த்து கும்பிடும்போது இப்போ நீங்கள் மகாதேவை பார்த்து கும்பிட்டிங்கன்னா மகாதேவ் மாதிரியே தெரிஞ்சிருக்கார். பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடியவரை பார்த்து கும்பிட்றீங்க அப்படின்னா பண்டரிபுரநாதரை பார்த்து கும்பிட்ற மாதிரி அவர் இருந்திருக்கார். விட்டலாச்சாரியாரும் இருந்திருக்கிறார், ராமாவதாரமும் இருந்திருக்கார், விஷ்ணுவதாரமும் தெரிஞ்சிருக்கிறார். ஸோ நம்ம என்னவா நினச்சி அவரை கும்பிடுறோமோ அதே மாதிரி எத்தனையோ பேர் அவங்க குருவாக நினச்சி அவங்க பார்த்துருக்கும் போது அந்த குருவாகவே காட்சி அளிச்சிருக்கிறார். ஸோ இந்த காட்சி வந்து அளித்ததுக்கு உண்மையான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சரித்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. யார் யார் எப்படி பார்த்து கும்பிட்றீங்களோ அப்படியே அவருக்கு அமைவாங்க. அதனால் நீங்கள் ரிலீஜன் வைஸ்டாவோ பயஸ்டாவோ எதுவுமே இருக்க வேண்டாம். மனசில் பக்தியில் இருந்தால் மட்டுமே, தூய்மை இருந்தால் மட்டுமே சாயப்பாவை நீங்கள் வந்து பார்க்க முடியும், நிஜமாலே பார்க்க முடியும். எனக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு சாயப்பா வந்து தரிசனம் கொடுத்துருக்குறாரு. எனக்கு அந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் கிடைக்கல. ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சவங்களாக இருந்தீங்கன்னா சாயப்பா உங்களுக்கு கண்டிப்பாக அணுகுவார். அவருக்கு உங்களுக்கு முன்னாடியே வந்து அவர் உங்கள் முன்னாடியே வந்து தரிசனத்தை தருவார். இப்படி தான் வந்து ஒரு தடவை குலிபுவா அப்படிங்கிறவர் வந்து இவரை வந்து பார்க்கணும்னு நினச்சிட்டு ஷிரடி வரும்போது அவர் வந்து ரொம்ப வந்து பண்டரிபுரத்தில் ரொம்ப சேவை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வயதானவர். அவர் வந்து பார்க்கும்போது சாட்சாட் பண்டரிநாதரே தான் இவர் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருக்கார். ஒரு தடவையும் இவரை பார்க்கும்போது பண்டரிநாதரை பார்த்தது மாதிரியே இருக்குது அப்படிங்கிற சத்திய எழுத்தை எழுதி வச்சுருக்கிறாருங்க. அதே மாதிரி தான் விட்டலா எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, பாண்டுரங்க பண்டரிரங்க அப்படின்னு நம்ம பாடுவாங்க விட்டலாச்சாரியார். ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு இவர் ஒரு கொடுத்துருக்குறாரு, அதே மாதிரி ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்குறாரு. எப்போவுமே வந்து ஒரு 7 நாள் வந்து அல்லா மாலிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரதம் மாதிரி இருந்து 7 நாள் கண்டிப்பாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அல்லா மாலிக்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு ஒரு விரதம் இருக்கக்கூடிய நாளை எல்லோரும் கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்காங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில். அப்போ வந்து எல்லோரும் கேட்டிருக்காங்க, நாங்கள் இந்த மாதிரி கும்பிட்டோம், நாங்கள் வந்து 7 நாள் சாமியெல்லாம் கும்பிடுறோம், ஆனால் நீங்கள் எனக்கு வந்து விட்டலாச்சாரியரை கனவுல தருவீங்களா அப்படின்னு காக்கா சாஹேப் தீக்ஷித் வந்து ஒரு கேள்வியை கேட்குறாரு சாயப்பாகிட்ட. சாயப்பா வந்து நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக கும்பிடுறத வந்து நீ ஒழுங்காக செய், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் மற்ற விஷயங்களை நினைக்காம இதெல்லாம் நீ பண்ணு, அதுக்கப்புறம் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் வந்துட்டு 7 நாள் முடிஞ்சது. அந்த மாதிரி நல்ல சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா இவருக்கு வந்து கனவுல வந்து தீக்ஷித் இவரோட கனவுல காக்கா சாஹேப் தீக்ஷித் கனவுல வந்து ஒரு விட்டலாச்சாரியர் வந்துட்டு போயிருக்கிறாரு. வந்துட்டு போனதுமே வந்துட்டு அடுத்த நாள் மத்தியானம் சாயப்பாயிட்டு போய் கேட்குது, கனவுல வந்திருக்கிறாரு, அது நிஜமா அப்படின்னு கேட்டிருக்கும்போது, ஆமாங்க, நீங்கள் வந்து பார்த்தது நிஜம் இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதோ தெரியல, இனிமேல் வரப்போகிறாரு, கொஞ்சம் நேரத்துக்குள்ளே சீக்கிரமாக வரப்போகிறாரு, அவரை கட்டியாக நீ பிடிச்சிக்கோ இல்லாட்டி ஓடி போயிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சாயப்பா. அதே மாதிரி ஒரு 2 மணி நேரத்தில் ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த காலத்தில் விற்றுட்டு வருவாங்க போல இருக்குது. ஃப்ரேம்ஸ் போட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கிற மாதிரி வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் விற்றுட்டு வருவாங்க போல இருக்குது. பேப்பரில் இருக்குங்க, நம்ம இப்போ கூட அந்த மாதிரி விற்பாங்க கோயில் முன்னாடியெல்லாம். வெறும் பேப்பர் ஃபோட்டோஸ் வைக்கும், அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஃப்ரேம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி விட்டலாச்சாரியாரோடைய எல்லா இதுவும் வந்து வந்துருக்கு. வித்தோபா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க. வித்தோபாங்கிற பேர் தான் விட்டல் தர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விட்டல் அவங்களோட தர்ஷன் வந்து ஃபோட்டோ மூலிமா வரும்போது இவர் சாயப்பா சொன்னதை நினச்சிட்டு அதை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு கும்பிட ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் சொல்கிறது எல்லாமே நடக்குது, சாயப்பா சொல்கிறதெல்லாம் நடக்குது. அவர் முன்னாடியே என்ன நடக்க போகுது, எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக வந்துட்டு எல்லாருக்கும் சொல்லிடுறாரு. அதே மாதிரி தான் பகவந்த்ராவ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு வித்தோபா ரொம்ப 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 பிடிச்ச ஒரு மனுஷன். அதுக்குமே வந்து வித்தோபாங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரியே தான் இந்த மாதிரி விட்டலாச்சாரியரை கும்பிடுறவங்க. அவர் வந்து முதல்ல செஞ்சுட்டு இருந்தாரா நிறையா விஷயங்கள் அவரோட வாழ்க்கையில் நைவேத்தியமெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவரோட வருங்காலத்தில் அதெல்லாம் பண்ணதை தவறி விட்டதை
அவரோட மகனுக்கு கூப்பிட்டு அறிவிச்சிருக்கிறாரு, இந்த மாதிரி எல்லாம் உங்கள் அப்பா செஞ்சுருக்கிறாரு, நீ விடாமல் தவறாமல் நீ அதெல்லாம் கண்டினியூ பண்ணு அப்படின்னு பகவந்த் ராவ் அவருக்கு வந்து அறிவூட்டி இருக்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்கும்போது தாஸ்கானு அப்படிங்கிற ஒருத்தர், தாஸ்கானு ஏன் இந்த பேர்கள் முக்கியம் அப்படிங்கிறான். ஒரு சாப்டர்லேயும் பேர் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. பேர் வந்து ஏன் முக்கியம்னா, நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் சாப்டர்லேயும், அவங்களாம் இன்னியும் வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்களுடைய வாரிசுகள் இன்னியும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் நடந்தது வந்து 1910. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சரித்திரத்தில் இருக்குது. நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் கூகுளில். ஷிரடி போகும்போதும் கூட இந்த பேர்களை வந்து பார்க்கலாம். அவங்களெலாம் வந்து இன்னியும் அவங்களுடைய அவங்களுடைய சக்ஸஸஸ், அவங்க குழந்தைங்க, அவங்க பேரன்கள் எல்லோரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ தாஸ்கானுங்கிறவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு ரொம்ப ஆசை, இந்த மாதிரி இந்த கங்கா யமுனா சேர இடத்துல போய் கால் நினைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா அவர் நினைக்கிறார், ஒரு புண்ணிய விஷயமா அவர் நினைக்கிறாரு. அப்போ வந்து நான் இங்கே போயிட்டு வரேன் அந்த இடத்துக்கு அப்படின்னு சாயப்பா கிட்ட கேட்கும்போது சாயப்பா சிரிக்கிறாரு. நீ எதுக்கு அங்கே போகிற, கீழே பாரு அப்படிங்கிறாரு. அவரோட காலில் இருந்தே வந்து கங்கை யமுனை 2 கலந்து வருது. அவரை பார்த்துட்டு அப்படியே அங்கேயே வந்து மயங்கி விழுந்துட்டு, அப்பா நீங்கள் தான்ப்பா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலோட கதறி கதறி அழுகிறார். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தாஸ்கானுக்கு வந்து சாயப்பா செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. இப்போது சாயப்பா பார்த்திங்கன்னா எங்கே இருந்தார், எப்படி வளர்ந்தார் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே பெருசாக உண்மையாக தெரியாது. ஆனால் இவரோட ஒரு இடத்துல வந்து 12 வருஷமாக தவம் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஒரு வேப்பிலை மரத்துக்கடியில் தவம் பண்ணிகிட்டு இருக்கிறத எல்லாரும் பார்க்குறாங்க. ஒரு சின்ன பையனா, அழகான பையனா, ஆனால் எதுவும் சாப்பிடாம, எந்த ஒரு கிளைமேட் இதுக்கும் பாதிக்காகாமல் எல்லா விஷயங்களும் கரெக்டாக ஒரு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தெய்வகரமாக இருக்குதுன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் கண்டோபாங்கிற ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது, நம்ம ஊரில் குறி சொல்கிறவங்களோ இல்லை அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம், ஊர்காவலரா அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல இடித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னு தெரியும் அப்படின்போது, அந்த இடத்துல இடிக்கும்போது ஒரு பெரிய உள்ள பள்ளம் மாதிரி போகுது, அதுக்குள்ளே நிறைய பொற்காசுகள், நெக்லஸ் எல்லாம் இருக்குது, யாரோ வாழ்ந்த மாதிரி இருக்குது. அப்போ சாயப்பா சொல்கிறாரு, அந்த இடத்துல இது என்னோடய குருவோட இடம் அப்படிங்கிறாரு. அப்புறம் அந்த கண்டோபாங்கிறவர் வந்து இந்த இடத்த மூடிடுங்க, இது யாரும் எதுவுமே பண்ணக்கூடாது, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மூடிடுறாரு. இந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த நீம் ட்ரீ, வேப்பிலை மரம் இருக்குது, அந்த இடத்துல தான் தவம் பண்ணி இருந்திருக்கிறாரு சாயப்பா. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இடம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல 3 வாடா இருக்குது ஷிரடியில். 3 வாடாவில் வந்துட்டு ஒரு வாடா வந்து சாயப்பா படுத்துட்டு இருக்கக்கூடிய இடம், இன்னொரு இடம் வந்து தங்கியிருக்காங்க மக்கள் எல்லோரும் தங்கக்கூடிய இடம், இன்னொரு இடம் வந்துட்டு எல்லா விதமான மக்களும் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு இடம். ஸோ இந்த 3 வாடகையுமே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஷிரடி இது. ஷிரடி மேப்பில் நீங்கள் போட்டு பார்க்கலாம் என்னெல்லாம் வாடகை இருக்குது, எப்படியெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்னு. இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி கட்டினதே வந்து ஷிரடி அப்பா தான், சாயப்பா தான். எப்படி கட்டணும், யார் கட்டணும், என்னென்ன மாதிரி கட்டணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருப்பாங்க. எந்த ஊர்லேருந்து யார் வந்து கட்டினாங்க, அவங்களுக்கு எங்கேருந்து பணம் வந்தது, இதெல்லாமே வந்து அதில் இந்த சாப்டரில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க. மெயினாக ஒரே விஷயம் என்னென்னா, ஒரு இதில் நந்தவனம் இருக்குங்க. அந்த நந்தவனத்தை பற்றி ஒரு கதையே இருக்குது. அந்த நந்தவனத்தில் வந்து தண்ணியே இல்லாமல் இருந்த இடத்துல இவர் போய் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து சாயப்பாவே பண்ண நந்தவனம்னு சொல்கிறாங்க. அந்த நந்தவனம் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் ஷிரடியப்பா சாயப்பாவை பார்க்கும்போது நான் இவ்வளோ தூரம் வந்து ரசித்து நான் பார்க்கல, உண்மையை சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா நான் அப்போ வந்து சாய் சரித்திரத்தை படிக்கலை, எனக்கு அவ்வளோ தூரம் அறிவும் இல்லை. இவ்வளோ ஒரு உண்மையான ஒரு மனிதர், வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய மனிதர், குருவாக என் கூட இருக்கிறவரை வந்து நான் பெருசாக அங்கே ஷிரடியில் போகும்போது நான் தரிசிக்கலாம். ஆனால் அவர் மேலே இருந்த பற்று வந்து அன்றைக்கும் இன்றைக்கும் ஒன்று தான். ஆனால் இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சு ஷிரடி போயிருந்தால் இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தோணுது. அவர் வாழ்ந்த இடம், அவர் இருந்த இடத்துலேருந்து சமாதியிலேருந்து சாவடின்னு ஒரு இடம் இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து வியாழக்கிழமை அங்கேருந்து இங்கே தேர் மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா வந்து சாயப்பா வந்து சாவடிக்கு வந்து வியாழக்கிழமை போய் தங்கி இருந்திருக்காருங்கிறது இதில் சொல்லப்படுது. அதனால் அந்த மாதிரி ஒரு இது நடக்குது. இது எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா, இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே ராம் நவமி, இந்த மாதிரி இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ், இந்தியன் சீசன்ஸ், குரு பூர்ணிமா, முழு பௌர்ணமி, அந்த மாதிரி தான் எல்லா நாட்களும் நடக்குது. இந்த நாட்கள் எல்லாம் வந்து ரொம்ப பிரசித்திகரமான விஷயமா ஷிரடியில் கும்பிட்றாங்க. இப்போது வரைக்கும் சாயப்பா கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு குரு பூர்ணிமா, அப்புறம் அந்த ராம்நவமி வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்கும். இப்போது இந்த சாப்டர்ஸில் நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா, சாயப்பா வந்து எப்படி இருப்பார், அவர் வந்து வார்த்தைகள் சொன்னது என்ன, ஒரு சில லீலைகள் மட்டும்தான் இதில் இருக்குது.
இன்னும் வந்து லீலைகள் வந்துட்டு டீப்பாக போகிறது வந்துட்டு இதுக்கு அடுத்த சாப்டர்ஸில் இருந்து தான் போகும். இது வந்து ஸ்டார்டிங்குங்கிறங்காட்டிக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமே வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நீங்களும் படிங்க, நேரம் கிடைச்சா படிங்க. படித்த விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு 2 பேர்த்துக்கு அவருடைய லீலைகளை சொல்லுங்கள். அவர் சொன்ன வார்த்தைகள், அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய நம்பிக்கை, சத்தியத்தை வந்து சொல்லுங்கள். அதுதான் முக்கியம். கடவுளே, எல்லாருக்குமே வந்து சாயப்பா ஓட அருள் கிடைக்கணும். இதை கேட்டுட்ருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு நல்லதே நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இதை முடிச்சுக்கலாம். சாய்ராம்.